Praise you, Lord, I praise you. Oh, I praise you. Yes, I praise you. How I praise you, my precious Lord. I love you, Lord, I love you. Oh, I love you. Yes, I love you, Lord, I love you, my lovely Lord. You are worthy, Lord, you're worthy. So you're worthy, so worthy. Oh, you're worthy, most holy Lord. Oh, the heavens and the earth, oh, they all shout and proclaim. Oh, there's none like you, Almighty God. Oh, the trees of the fields, they clap and rejoice. Oh, they sing to you, Almighty God. Oh, they bow their knees before you. Oh, they bow their knees before you. Oh, they bow their knees and worship you, Lord. Let's turn our Bibles to Genesis chapter 24. வேதாகமத்திலே ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் And let's read from verses 1 onwards. 1ஆம் வசனத்திலிருந்து நாம் படிப்போம். Before that, we'll have a word of prayer. அதுக்கு முன்பதாக நாம் ஜெபிப்போம். Father, we praise you for this time. எங்கள் பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. We ask you, Lord, that you will bless your word, break it and feed it to your people. இந்த வார்த்தையை தேவன் தாமே ஆசீர்வதித்து இதை பிட்டு முது பிள்ளைகளுக்கு நீ தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, give us the grace to deliver your word as you would want us to. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஆண்டவரே முது பிள்ளைகளுக்கு கடந்து செல்லும் பொழுது எந்த நோக்கத்தை நீ நிறைவேற்ற விரும்புகிறீரோ அந்த நோக்கத்தை இந்த வார்த்தைகள் நிறைவேற்ற கிருபை தாரும். We bind all the works of the enemy in Jesus' name. பிசாசின் எல்லா தந்திரங்களையும் காரியங்களையும் எதிர்ப்புகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சபித்து அப்புறப்படுத்துகிறோம். We bind every demonic spirit that is working against the word of God being delivered tonight in Jesus' name. வேத வசனம் புறப்பட முடியாதபடி அதற்கு எதிர்த்து நிற்கிற அந்தகார அசுத்தவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சபித்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. We bind every demonic spirit that is trying to take the word of God from the hearts of the hearers. We bind those demonic spirits in Jesus' name. வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளுடைய உள்ளத்திலிருந்து அந்த வசனங்களை களவாய் கொண்டு போக எத்தனித்திருக்கிற பிசாசின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சபித்து அப்புறப்படுத்துகிறோம் We ஆண்டவரே. bind every demonic spirit that is trying to distract the people from listening to the word of God. Bind those demonic spirits in Jesus' name. கர்த்தருடைய வசனத்தை வார்த்தையை கேட்காதபடி அவர்களை திசை திருப்புகிற அந்தகார அசுத்தாவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சபித்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. We ask you, Holy Spirit, may your word go forth in power and authority. உம்முடைய வார்த்தையானது ஆண்டவரே வல்லமையோடும் அதிகாரத்தோடும் புறப்பட்டு செல்ல நீ கிருபை தாரும் ஆண்டவரே. And we know that your word will never return in void. உமது வார்த்தை ஆண்டவரே தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றாமல் வெறுமையாக திரும்பாது என்பதை நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. We thank you, Jesus. உமக்கு நன்றி சொல்கிறோம் ஐயா. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. Amen. ஆமென். Genesis chapter 24. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் We're going to read from verse 1 onwards. 1ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்க போகிறோம். And Abraham was old and well stricken in age, and the Lord had blessed Abraham in all things. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். And now the first verse is like a topic sentence. அந்த முதலாவது வசனம் தான் அதுக்கு தலைப்பு போல் இருக்கிறது. It has everything about Abraham in here. ஆபிரகாமை குறித்ததான எல்லா காரியமும் அந்த முதல் வசனத்திலே அடங்கி உள்ளது. It says that Abraham was blessed in everything. ஆபிரகாம் எல்லா காரியத்திலும் ஆசீர்வதித்திருந்தார் கர்த்தர். And he was old. அவன் வயது சென்று முதிர்ந்தவனாய் இருந்தான். So he is having a peaceful, blessed old age. அந்த வயதான நாட்களிலும் அவன் ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கையிலே அவன் இருந்தான். But over here he has a need. ஆனா இந்த இடத்துல அவனுக்கு ஒரு தேவை இருக்கிறது. He has a son, his only son, with him. அவனிடத்தில் வயதான காலத்திலே பிறந்த ஒரு குமாரன் அவனோடு இருக்கிறார். And like any parent would have a burden that the child needs to get married and settled, Abraham had that burden. நமக்கும் பிள்ளைகள் திருமணம் ஆகாம இருந்தால் நமக்கு கவலை இருப்பது போல ஆபிரகாமுக்கும் தன்னுடைய குமாரனை குறித்தான ஒரு கவலை இருந்தது. And verse 2 says, And Abraham said unto his eldest servant of his house that ruled over all that he had,
Put, I pray thee, thy hand under my thigh. And verse 3 says, And I will make thee swear by the Lord, the God of heaven, and the God of earth, that thou shalt not take a wife unto my son of the daughters of the Canaanites, among whom I dwell. But thou go unto my country, and to my kindred, and take a wife unto my son Isaac. And the servant said unto him, Peradventure the woman will not be willing to follow me unto this land. Must I needs bring thy son again unto the land from whence thou camest? And Abraham said unto him, Beware thou that thou bringest not my son thither again. The Lord God of heaven, which took me from my father's house, and from the land of my kindred, and which spake unto me, and that sware unto me, saying, Unto thy seed will I give this land. He shall send his angel before thee, and thou shalt take a wife unto my son from thence. And verse 8 says, And if the woman will not be willing to follow thee, then thou shalt be clear from this my oath. Only bring not my son thither again. And the servant put his hand under the thigh of Abraham his master, and sware to him concerning the matter. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து, அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி, நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படி நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். அதற்கு அந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்துக்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாரு. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். பெண் உன் பின்னே வர மனதில்லா எதிர்ந்தாலே ஆகில் அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய். அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானனாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். What a beautiful, beautiful passage. என்ன அருமையான பகுதி பாருங்கள். And I love Abraham just for his character. எனக்கு அவனுடைய குணாதிசயங்களை, ஆபிரகாமுடைய குணாதிசயங்களை பற்றி எனக்கு அதிக இந்த பகுதி மேல் விருப்பம். Let's read verse 3. மூன்றாவது வசனத்தை பார்ப்போம். Now this chapter is going to show why Abraham was blessed in all things. இந்த அதிகாரம் நமக்கு தெரிவிக்க போறது ஏன் ஆபிரகாம் எல்லா காரியத்திலும் அவன் ஆசீர்வாதம் உள்ளவனாய் இருந்தான் என்று. Many of us want blessings, right? We all want blessings from God. எல்லாருக்குமே தேவனிடத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று நமக்கு விருப்பம். We all want good education, good jobs, good married life, good children, and everything we say. நமக்கு நல்ல படிப்பு வேண்டும், நல்ல வேலை வேண்டும், நல்ல குடும்பம் வேண்டும், நல்ல பிள்ளைகள் வேண்டும், எல்லாமே நமக்கு அதெல்லாம் விருப்பம்தான். But a lot of times many of them do not get it. ஆனால் அநேகருக்கு சில இந்த காரியங்களில பலவைகள் அவங்களுக்கு சரியாக அவங்களுக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது. And other times some of them on the outside looks like they've gotten everything. ஆனால் மேற்பார்வையை பார்க்க போனால் அவர்களுக்கு எல்லாம் இருந்தது போல காணப்படுகிறது. So there's one group of people who say, I don't have this, I don't have that, I don't have this. ஒரு குழுவினர் என்ன சொல்றாங்க, எனக்கு இது இல்ல, அது இல்ல, இது கிடைக்கல, இது இல்ல அப்படினு சொல்கிறார்கள். There's another group of people on the outside, they look like they have everything and they do not have God. ஆனால் மற்ற குழுவினர் அவர்களுக்கு எல்லாம் இருக்கிறது போல காணப்படுகிறது, உண்மையான தெய்வம் அவங்களுடைய உள்ளத்துல இல்லை. But there's a
third group of people who have everything that they should have from the hands of the Almighty God. ஆனா மூன்றாவது குழுவினரை பார்க்க போனோமானால் சர்வ வல்லவருடைய கரத்திலிருந்து அவர்களுக்கு எல்லாமே கிடைத்து அவர்களுக்கு நிறைவாய் காணப்படுகிறார்கள். The Lord had blessed Abraham in all things. ஆபிரகாமை கர்த்தர் எல்லா விதத்திலும் அவனை ஆசீர்வதித்தார். In this context, I want to say that not all blessing or all material prosperity is from the hands of the Almighty God. இதில நாம் பார்க்க போனா எல்லா ஆசீர்வாதமும் எல்லா நன்மையும் கடவுளிடத்தில் வருகிறது நாம் சொல்ல முடியாது. If you look at the Bible, Satan took Jesus to the top of the mountain. நாம் வேதத்தில் பார்க்க போனோமானால் பிசாசானவன் மலையின் உச்சியிலே கொண்டு போய் இயேசுவை நிறுத்துகிறான். And he wanted to give Jesus everything in the world. அவன் சொல்லுகிறான், எல்லாவற்றையும் பணிந்து கொண்டால் என்னை பணிந்து கொண்டால் இவையெல்லாம் தருகிறேன் என்று சொல்கிறான். He was ready to give him power. அவருக்கு அதிகாரத்தை கொடுக்க அவன் சொல்கிறான். He was ready to give him popularity. அவரை பிரபலப்படுத்த அவன் தன்னால் முடியும் என்று சொல்கிறான். He was ready to give him all the riches of this world. இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஐஸ்வரியத்தையும் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். And Satan can temporarily, to some extent, give certain things to certain people. பிசாசும் நிரந்தரமாக கிடையாது, நிரந்தரமாக கொடுப்பது தேவன்தான். பிசாசு கொஞ்சம் கொஞ்சமாக அநித்தியமான காரியங்களை அவர்கள் கொடுத்து அவளை ஆசீர்வதிப்பது போல அவரை காண்பிப்பான். So Satan will try to give you anything in exchange for your soul. ஆனால் பிசாசு அவங்களுடைய ஆத்மாவை கொண்டு போறதுக்காக தன்னை எல்லாம் நன்மையா அவங்க செய்வது போல அவன் காண்பிப்பான். So some people will look at a man who is really indulging in sin, having a huge mansion, and they will think, oh, look how well that person is blessed. நாம் இந்த உலகத்திலே பார்க்க போனோம்னா பாவத்திலே ஊறி பயங்கரமான கொள்ளைக்காரனும் பாவியமா இருப்பார்கள். ஆனா நிறைய சொத்து எல்லாமே அவர்களுக்கு இருப்பது போல இந்த உலகத்தில் நாம் காணுவோம். And just because outside a man and a woman they are holding hands and they are walking very happily doesn't mean that they have a happy marriage. நம்ம உலகத்தை நாம் நடந்து போகும்பொழுது கணவனும் மனைவியும் கைப்பிடித்து கொண்டு ரொம்ப அன்பா போவது போல இருப்பார்கள். ஆனால் வீட்டுக்குள் சென்று பார்க்கும்போது உண்மையான அவருடைய திருமண வாழ்க்கை அந்த அளவுக்கு இருக்கும் என்று நாம் சொல்ல முடியாது. So what you see is not really the reality in many cases. நாம் கண் ஊடாக நாம் பார்க்கிற நிறைய காரியங்கள் அது உண்மையான காரியங்களே அல்ல. And if you look at a lot of times the pictures people post on Facebook, it is completely opposite to the real life they actually live. இந்த Facebookல கூட அவர்கள் போடுகிற நிறைய படங்கள் எல்லாம் பார்த்தால் அது அவங்களுடைய வாழ்க்கையில இது உண்மையாய் நடந்திருக்க கூடியதாக இல்லை. So for many people in reality they are miserable, but they want to project something other than what they really live. அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கையிலே அவர்கள் போராட்டத்தோடு வாழ்கிறார்கள். ஆனால் மற்றவர்கள் தங்களை பார்த்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டும், பாராட்ட வேண்டும் சொல்லி மாயான பொய்யான காரியங்களை அவர்கள் போடுகிறார்கள். And then there are other people who are living miserable. They look at all these unreal pictures and they feel more miserable, thinking that look, these people are happy and I'm not. சிலர்கள் அதை பார்த்து ஐயோ இப்படியெல்லாம் அவங்க இருந்தாங்களே, இப்ப பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, நான் எவ்வளவு நேர்மையா இருக்கேன், என்னால ஒண்ணுமே இல்லையே அந்த மாதிரின்னு சொல்லி அவர்கள் வருத்தப்படுவார்கள். But if you can really go into the lives of each and every person, you will see how miserable they are. அவர்கள் ஊடாக நம்ம சென்று அந்த அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுதுதான் தெரியும் அவர்கள் எவ்வளவு துன்பத்தின் நிலையிலே மாயை பின்பற்றி ஓடுகிறார்கள் என்பது நமக்கு தெரியும். And some people can get one degree after another degree after another degree after another. And you can really go closer to that person and see they'll be a very lonely person keeping themselves occupied by studying. அவர்கள் சிலர்கள் நண்பர்களோடு நம்ம பழகி நம்ம பார்க்கும் பொழுது அவர்கள் தனிமையிலே இருந்து அவங்க என்ன செய்யணும் தெரியாமல் தங்களுடைய நேரத்தை படிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் செலவு பண்ணுகிறார்கள். And I personally know people who make a lot of money who work several hours after their shift. You know why? Because they do not want to go home. நான் எனக்கு தனிப்பட்ட முறையில நிறைய பேரை தெரியும். அவர்கள் வீட்டுக்கு போக மனதில்லாமல் 2 வேளை 3 வேளை செய்து கொண்டு மாறி அவர்கள் வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். And they have a lot of money. அப்படி செய்வதற்கு நிறைய பணம் கிடைக்கும். And outside people will think, look at all the money they have.
ஆனால் வெளியே இருக்கிற மற்றவர்கள் என்ன சொல்வார்கள், எவ்வளவு பெரிய பணக்காரா இருக்கார்கள் என்று அவர்கள் சொல்வார்கள். Look how much they are working. எப்படி அவர்கள் கடினப்பட்டு உழைக்கிறார்கள் என்று But சொல்வார்கள். only if you go to that man or that woman and talk to them, you can find how lonely and how miserable they are. அவர்களிடத்திலே நாம் சென்று அவர்களை கொடுத்து பேசி அவர்களை விசாரிக்கும் பொழுதுதான் அவர்கள் எவ்வளவு தனிமையில் இருக்கிறார்கள், எவ்வளவு துன்பத்தின் ஊடாக அவர் கடந்து செல்கிறார்கள் என்று நமக்கு தெரியும். But Abraham was a man who was blessed by God in all things. ஆனால் ஆபிரகாமோ அப்படி இராமல் அவன் தேவனால் எல்லா காரியத்திலும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருந்தான். And there are men and women of God in this world who are being blessed by God in all things also. அதே போல கர்த்தருடைய மனிதர்களும் மனுஷிகளும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். In all areas of their lives, God is faithful to bless them. அவருடைய எல்லா காரியங்களிலும் எல்லா விதமான நேரங்களிலும் காரியங்களிலும் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். And God is able to do the same thing for you and for me. அதேபோல் தேவன் உங்களுக்கும் எங்களுக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். God's word says, no good thing will God withhold from those who walk uprightly. வேதத்திலே வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்க மனதா இருக்க எல்லாரும் அனைவருக்கும் தேவன் நன்மையான காரியங்களை தருகிறார் என்று. He is not going to hold any good thing back. எந்த நன்மையான காரியங்களை அவர் தன்னுடைய கரத்திலே பிடித்துக் கொண்டிருப்பதில்லை. So if you feel some good thing is missing, then it's time to evaluate ourselves. ஏதாவது நன்மையான காரியங்கள் நமக்கு குறைபடுது என்றால் நாம் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். Only 3 reasons. 3 காரியங்கள் உண்டு. Just like Abraham, God might be taking you through a path for his glory. ஆபிரகாமை போல கர்த்தருடைய நாம மகிமைக்காக அந்த பாதை வழியாக தேவன் கொண்டு போகிறார். But majority of the people go through problems because of sin. ஏராளமான ஜனங்கள் அவர்கள் செய்யற பாவத்தின் நிமித்தமாய் அநேக துன்பங்களை அவர்கள் சந்திக்க வேண்டியதா இருக்கிறது. And sometimes God says, wait, my time has not yet come. சில நேரங்களில் தேவன் சொல்கிறார், அமைதியாக இரு, என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று. We have to examine ourselves every day. ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை சோதித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். When we examine ourselves every day, it helps us really to get closer to God. நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை சோதித்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நாம் தேவனோடு இன்னும் நெருங்கி ஐக்கியப்பட்டவர்களாய் நாம் காணப்படுவோம். We don't examine ourselves by our own standards. நம்மை நாமே நம்முடைய தீர்மானத்தின்படி நம்மை ஆராய்ந்து பார்ப்பதல்ல. But we use the word of God, which is the mirror, to examine ourselves. நம்முடைய நிலை கண்ணாடியாக வேதம் நமக்கு முன்பாக இருக்கிறது. அந்த வேத வசனை வைத்து நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். Imagine I try to go correct myself or look at myself without a mirror, but I want to imagine everything is fine, maybe thinking, is there a spot over here? Is there a spot over here? Imagine I try to do without a mirror. நாம் கண்ணாடி இல்லாமல் நாம் தலைவி சீவி கொண்டு பவுடர் போட்டுக்கொண்டு நாம் போனால் நினைத்து பாருங்கள் நம்ம எப்படி இருப்போம். திடீரென்று யாரோ சொல்வார்கள், இந்த இடத்துல பவுடருக்கு அங்க இல்ல அப்படின்னு மற்றவர்கள் சொல்வார்கள். So we cannot really fix our face, our natural face, with our own selves or with our own opinion or imagination without using a proper mirror. நம்முடைய கண்ணாடியிலே நம்ம முகத்தை பார்த்து நாம் எப்படி நாம் சரி செய்து கொள்கிறோமோ அதே போல வேதத்தை பார்த்து நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து சரி செய்ய வேண்டும். Bible, God's word, is the mirror. வேதாகமம் தான் அது நிலை கண்ணாடி போல நமக்கு இருக்கிறது. That is the mirror for our soul. நம்முடைய ஆத்மாவுக்கு அது நம்முடைய நிலை கண்ணாடியாக இருக்கிறது. And we cannot say, I feel I'm doing better than the next door person. நாம் சொல்ல முடியாது, நான் மற்றவர்களை காட்டிலும் நான் சிறந்தவளாய் இருக்கிறேன் என்று. Or I feel this is not that bad. நான் நினைக்கிறேன் அவர்களை போல நான் அவ்வளவு மோசமானவள் அல்ல என்று. Or I feel I'm doing a lot of good things. நான் நினைக்கிறேன் அவர்களை விட நான் நிறைய காரியங்கள் செய்கிறேன் என்று. That is not going to really show what you really need to get fixed in your lives. அப்படி நாம் பேசிக்கொண்டே நம்மளே மெச்சிக்கொண்டே நாம் பார்த்தால் அது உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியாது. But if you want God to bless you like how he blessed Abraham in all things, ஆபிரகாமை ஆசீர்வதித்த போல தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் then we have to live like Abraham. ஆபிரகாமை போல நாம் வாழ வேண்டும். We have to walk like Abraham. ஆபிரகாமை போல நாம் நடக்க வேண்டும். Let's see what Abraham did. ஆபிரகாம் என்ன செய்தான் என்று பார்ப்போம். I want to focus on verse 3. மூன்றாவது வசனத்தை நாம் பார்ப்போம். And I want to focus on verse 9. Verse 8. மூன்றாம் வசனமும் 8வது வசனத்தை நாம் பார்ப்போம். Verse 3 says,
மூன்றாவது வசனம் சொல்லுகிறது, And I will make thee swear by the Lord, the God of heaven and the God of earth, that thou shalt not take a wife unto my son of the daughters of the Canaanites among whom I dwell. மூன்றாவது வசனம் தமிழில் நான்காவது சேர்ந்திருக்கிறது. நான் குடியிருக்கிற கானானுடைய குமாரத்துகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடு என்று சொல்கிறார். Abraham was a man of character. ஆபிரகாம் ஒரு நல்ல நிலையான ஒரு குணசாலியான மனிதன். So when Abraham has a need, he's not somebody who says, okay, right now I need this, so I'm going to settle for this. அவன் ஏதோ ஒரு தீர்மானம் செய்து கொண்டு நான் இதை தீர்மானித்தேன் இப்படி செய்வேன் அவன் சொல்லவில்லை. But he says, I have a determination. எனக்கு ஒரு தீர்மானம் உண்டு. I have determined not to take a wife for my son Isaac in the place where I live. அவன் சொல்கிறான், நான் குடியிருக்கிற கானான் இடத்துக்கு பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு குறிப்பாக சொல்கிறான். There are very specific reasons why he did that. ஏன் அப்படி அவன் சொன்னான் என்று ஒரு நல்ல காரியங்கள் நமக்கு இருக்கிறது. He lived in that place and he saw how they lived. அந்த தேசத்திலே அவன் வாழ்கிறான். அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அவன் நன்றாக அறிவான். And he knew what they were worshipping. அந்த ஜனங்கள் என்னத்தை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்றும் அவனுக்கு தெரியும். And he knew what their culture was. அவங்களுடைய நடைமுறை பாவனை எல்லாம் என்ன என்று அவனுக்கு நன்றாக தெரியும். One thing he wanted a wife that was godly and a wife from the hand of God, just like he received all his blessings from the hand of God. அவன் தேவனுடைய கரத்திலிருந்து எப்படி எல்லா நன்மைகளை பெற்றுக்கொண்டானோ அதே போல தன்னுடைய குமாரனுக்கு ஒரு நல்ல மனைவி வேண்டும் என்பதை அவன் விரும்பினான். So he did not settle for shortcuts. அவன் அதனாலே ஒரு குறுக்கீடாக அவன் எதுவும் செய்யவில்லை. He did not think, oh, I'm getting old now, I don't know how long I live, so let me find a girl from Canaan. எனக்கு வயதாகி விட்டது, நான் எங்கேயும் சென்று நான் அலைந்து என் மகனுக்கு பெண் பார்க்க முடியாது, இங்கே நான் குடியிருக்கிறத கானானிலே ஒரு பெண்ணை பார்ப்பேன் என்று அவன் நினைக்கவில்லை. Abraham was a very, very wealthy man. ஆபிரகாம் மிகவும் பெரிய பணக்காரனாய் இருந்தான். If he wanted to, he would have gotten a beautiful girl from the land of Canaan. அவன் பெரிய பணக்காரன் இருந்ததனால் அவன் விரும்பி இருந்தால் கானானிய ஸ்திரீகளிலே ஒரு அழகான பெண்ணை கொண்டிருப்பான். And God's word says he was a man who was really esteemed also in that area. அந்த கானானிய தேசத்திலே பெரிய மதிப்புள்ள மனிதனாய் அவன் காணப்பட்டான். Wherever Abraham went, he had riches and honor. எந்த இடத்துல அவன் போனாலும் அவனுக்கு பெரிய மதிப்பும் கனமும் உண்டு. God's hand was with him. கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்தது. Do you know what? ஏனென்றால் Abraham did not compromise. அவன் மற்றவங்களோடு சேர்ந்து கலந்து அவன் வாழவில்லை. He did not want to take a short route to what he wanted to achieve. அவன் ஏதோ குறுக்கு பாதையில போய் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் என்று அவன் எல்லாரோடும் கலந்து அந்த மாதிரி எதுவும் செய்யாமல் அவன் தனித்து கர்த்தருக்காக நின்றான். And he also did not think, okay, I live among Canaanites, let me take a girl from here so I can also look like them. நான் கானானிய தேசத்துல இருந்துட்டேன், இங்கே நான் வாழ்ந்துட்டேன், அவர்களும் என்ன நல்லா அவங்களோட நான் கலந்து இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள ப்ளீஸ் பண்றதுக்காக அந்த நாட்டு பெண்ணை நான் எடுக்கலாம்னு அவன் அப்படி கூட அவன் யோசிக்கல. God's word says in the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, when God takes you to a land flowing with milk and honey, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உன்னை அழைத்து சென்றால் make sure you don't learn their ways. அந்த ஜனங்கள் நடக்கின்படி நீ நடக்க கூடாது என்று சொல்கிறார். Make sure you don't behave like them. அந்த ஜனங்களை போல நீ மாறிடாதே என்று சொல்கிறார். Make sure you don't bring anything from their lives. அவர்களிடம் காணப்படும் எந்த தீமையான காரியங்களை நீ பின்பற்ற கூடாது என்று சொல்கிறார். We as God's children are called to live a separated life. நாம் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டு அவருக்காக ஜீவிக்க பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். As we heard in worship, we are called to be a holy nation. நாம் பரிசுத்த ஜாதியாய் தேவனுக்காக வாழ்கிற ஜனமாய் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். We just don't have a title saying holy nation. பரிசுத்த ஜாதி என்று நாம் சொல்கிறார். And it's not just a symbolic title. அது வெறும் சாதாரண பேச்சுக்காக சொல்லுகிறபடிய வார்த்தை அல்ல. God
has given us that position, and He expects us to live as a holy nation. பரிசுத்த ஜாதி என்று சொல்லி நாம் எப்படி பரிசுத்தமாய் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் தனித்து வாழ வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். Abraham lived a separated life. அதே ஆபிரகாம் அதே போல் அவன் தனித்து வாழ்கிறவனாய் காணப்பட்டான். Let's read the next thing that Abraham did in verse 8. 8வது வசனத்திலே அவன் இரண்டாவது காரியம் எப்படி அவன் வாழ்ந்தான் என்று பார்க்கிறோம். Abraham is telling his servant, okay, you go back to the country where I came from. நான் எங்கிருந்து வந்தேனோ அந்த என்னுடைய நாட்டுக்கு தேசத்துக்கு நீ போ. And you find a girl. அந்த இடத்துல ஒரு பெண்ணை எடு. And now the servant is saying, what's going to happen if the girl does not want to come? அப்ப அந்த வேலைக்காரன் சொல்கிறான், எலியேசர் ஊழியக்காரன் சொல்கிறான், நான் அந்த பெண்ணை கூப்பிடும்போது அவள் வராவிட்டால் நான் என்ன செய்வது என்று சொல்கிறான். If she does not want to come, what am I going to do? அவள் என்னோடு வரவில்லை என்றால் நான் என்ன செய்வேன் என்று சொல்கிறான். Can I take Isaac back? நான் திருப்பி ஈசாக்கை அந்த இடத்துக்கு நான் கொண்டு போகலாமா? You look what Abraham says over here. இங்க என்ன ஆபிரகாம் சொல்கிறார் என்று பாருங்கள். Abraham says, ஆபிரகாம் சொல்கிறான், no matter what happens, whether you get a bride for my son or not, do not take Isaac back to the land where God brought me out. என்னை இந்த தேசத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு வந்த அந்த தேசத்துக்கு பெண் வந்தாலும் சரி வரவில்லை என்றாலும் சரி என்னுடைய குமாரனை அங்கே நீ அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்று சொல்கிறார். Whether you get what you want to get or not, are you going to be faithful to God or not is the question. உனக்கு whether you get what you want to get or not, will you be faithful to God is the question. உங்களுக்கு தேவையானது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் கர்த்தருக்கு நீங்க உண்மையுள்ளவர்களா இருப்பீர்களா? Whether God gives you a marriage partner or not, will you be faithful to God? உங்களுக்கு கர்த்தருடைய சித்தத்தின்படி உங்களுக்கு வாழ்க்கை துணையை தேவன் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நீங்கள் கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களா இருப்பீர்களா? God is faithful to give you. தேவன் உங்களுக்கு ஏற்ற துணை கொடுக்கிறதுக்கு உண்மையுள்ளவரா இருக்கிறார். But are you determined to follow God whether you get what you want to get or not? உங்களுக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நான் கர்த்தரை விட மாட்டேன், உறுதியாக பின்பற்றுவேன் என்று சொல்லி உங்களுக்குள்ள தீர்மானம் இருக்கிறதா? For prayer, please contact us at prayer@elbethelinternationalministries.org. That's prayer@elbethelinternationalministries.org. Or you may phone us at 001-845-360-0534. Once again, 001-845-360-0534. You may write us at El Bethel International Ministries, P.O. Box 966, Goshen, New York 10924, USA. On the web, please visit us at www.elbethelinternationalministries.org.